பேய் படத்தை பார்த்த அதிர்ச்சியில் பயத்திலேயே சுற்றி கொண்டிருந்தாள் ஹேமா. மரண பீதி அவள் முகத்தில் தெரிந்தது. அதை பார்த்த பிரபு சிரித்து கொண்டே, "ஏய் பயந்தாங்கொழி, இங்கே வாடி" என்றான். அவளும் முறைத்து கொண்டே அவன் பக்கத்தில் சென்று, "யாரை பார்த்து பயந்தாங்கொழின்னு சொல்கிற? நான் தான் எங்கள் வீட்டிலேயே ரொம்ப தைரியசாலி. வேணா எங்கள் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு" என்றாள். அவனும் சிரித்து கொண்டே, "நீ ரொம்ப தைரியசாலின்னு உன்னோட மூஞ்சி பார்த்தாலே தெரியுது" என்று நக்கலாக சிரித்தான். ஹேமாவுக்கு கோபம் வந்துவிட்டது. "சரி, வேணா நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு" என்றாள் ஹேமா. "சரி சொல்லு" என்றான் அவன். "இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் இந்த வீட்டை 3 தடவை இருட்டில் சுற்றி வரேன். நீ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுடு" என்றாள். "ஹே விளையாடாதடி, இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, இதை போய் சுற்றி வரேன்னு சொல்கிற? இந்த வீட்டை லைட் இல்லாமல் பார்த்தா எனக்கே பயமாக இருக்கும். நீ தைரியசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத" என்றான். "அதெல்லாம் முடியாது. நீ என்னோட தன்மானத்தை சீண்டிட்ட. அதனால் இன்னைக்கு ஒரு கை பார்க்குறேன்" என்றாள். "ஓஹோ சரிடி, ஒருவேளை இந்த போட்டியில் நீ தோத்துட்டா என்ன செய்வ?" என்றான் பிரபு. "ஜெயிச்சிட்டா நீ என்ன செய்கிற?" என்றாள் ஹேமா. "ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் உனக்கு வாங்கி தரேன்" என்றான் பிரபு. "சரி, அப்போ நான் தோத்துட்டா நீ எது சொன்னாலும் செய்கிறேன்" என்றாள் ஹேமா. "எது சொன்னாலும் செய்வியா?" என்று இழுத்தான் அவன். கோவம் வர மாதிரி ஏதாவது சொன்னீன்னா செய்ய மாட்டேன்" என்றாள். "சரி சரி, போட்டிக்கு ரெடியாகு, நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வரேன்" என்றான் பிரபு. ஹேமாவும் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். பிரபு கையில் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். "சரி, இப்போ நீ வீட்டு வாசல்ல இருந்து வீடு முழுக்க சுற்றிட்டு மாடிக்கு போகணும். இதே மாதிரி 3 ரவுண்ட் அடிக்கணும். நான் எங்கே இருந்து வேணுனாலும் உன்னை கவனிப்பேன். வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணுனாலும் நான் நின்று பார்ப்பேன்" என்றான். "சரி, நீ முதல்ல போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோ" என்றாள் அவள். அவனும் ஹாலில் இருந்த ஒரு ரூமில் ஒளிந்து கொண்டான். வாசலில் நின்ற ஹேமா விறுவிறுவென வீட்டிற்குள் நுழைந்தாள். உள்ளே நுழைந்தவுடன் கண்ணே தெரியவில்லை அவளுக்கு. பயத்தில் கால்கள் உதறல் எடுத்தது. நேராக சமையலறைக்குள் நுழைந்தாள். "டே பிரபு, இங்கே தான் இருக்கியாடா?" என்று கேட்டுக்கொண்டே சமையலறையை சுற்றினாள். பயத்தில் வியர்க்க தொடங்கியது அவளுக்கு. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு 2வதாக பிரபு இருக்கும் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே பிரபு சுவற்றோடு சுவராக பள்ளி போல ஒட்டி கொண்டு நின்றான். அவன் நிற்பது கூட தெரியாமல் சுவற்றில் கை வைப்பதாக நினைத்து அவன் முகத்தில் கை வைத்துவிட்டு, "ஐயோ அம்மா" என்று பயத்தில் அழுது கொண்டே கத்தினாள். கையில் வைத்திருந்த டார்ச் லைட்டை ஆன் செய்து, "நான் தாண்டி" என்றான் பிரபு. எதுவும் பேசாமல் அவனை கட்டி பிடித்து கொண்டாள் ஹேமா. அவள் நன்றாகவே பயந்து விட்டாள் என்பது அவனுக்கு புரிந்தது. அவனும் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு, "நான் உன்னோட பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை?" என்றான். "நான் பயந்து போயிட்டேன்டா, நீ ஏன் என்னை பயமுறுத்தின?" என்றாள். "அடிப்பாவி, நான் எங்கடி உன்னை பயமுறுத்தினேன்? நீயா பயந்துட்டு என் மேலே பழி போடுறியா?" என்றான். "சரி, நான் தான் வீராப்பா இருட்டில் வீட்டை சுற்றுறேன்னு சொன்னேன், நீ ஏன் என்னைய தனியாக விட்ட?" என்று கேட்டாள். "நீ தானடி சொல்கிறத கேட்காம அடம் பிடிச்ச" என்று பதிலுக்கு பதில் பேசினான். அவள் அழுது கொண்டே, "பயமாக இருக்குடா, இனிமேல் என்னை தனியாக விட்டுட்டு போகாத" என்றாள். "சரிம்மா, இனிமேல் உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன்னோட பக்கத்திலேயே இருக்கேன், பயப்படாத" என்று சமாதானப்படுத்தினான். அவளும், "சரி வா, போய் தூங்கலாம்" என்றாள். அவனும் அவள் கையை பிடித்து கொண்டே மாடிக்கு சென்று மெயினை ஆன் செய்தான். எல்லா லைட்டும் எரிந்தவுடன் தான் ஹேமாவுக்கு கொஞ்சம் பயம் போனது. "டேய்" என்று இழுத்தாள் ஹேமா. "என்ன தங்கம், சொல்லு" என்றான் பிரபு. "உனக்கு வேலை எதுவும் இருக்கா?" என்றாள் அவள். "இல்லடி, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, ஏன் கேட்குற?" என்றான் அவன். "இல்லை, வேலை இருந்தால் தனியாக விட்டுட்டு போயிடுவ, அதான் கேட்டேன்" என்றாள். "நான் எங்கேயும் போக மாட்டேன், வா தூங்கலாம்" என்று ரூமிற்கு அழைத்து சென்றான். பிரபு அவனுக்கென வாங்கிய புதிய கட்டிலில் படுத்து கொண்டான். ஹேமா கண் சிமிட்டாமல் அவனை பார்த்தாள். "என்னடி பார்க்குற, போய் தூங்கு" என்றான் பிரபு. "இல்லை, நீயும் என்னோட பக்கத்திலே படுத்துக்கோ" என்றாள். "நீ தானே தனியாக படுக்க சொன்ன, இப்போ உனக்கு பயமாக இருக்குன்னு என்னை துணைக்கு கூப்பிடுறியா? போடி, நான் வரமாட்டேன். நான் ரொம்ப ரோசக்காரன், தனியாக தான் படுப்பேன். நம்ம என்ன வேறு வேறு ரூம்லையா இருக்கோம்? ஒரே ரூமில் தானே இருக்கோம், பயப்படாமல் தூங்கு" என்றான். ஹேமாவுக்கு முகம் மாறியது. "சாரிடா, இனிமேல் உன்னை தனியாக தூங்க சொல்ல மாட்டேன், வந்து என் கூடவே படுத்துக்கோடா" என்று கெஞ்சினாள். "சரி, சின்ன பிள்ளை ஆசைப்படுற, இரு வரேன்" என்று உடனேயே அவள் படுக்கும் மெத்தைக்கு சென்று படுத்து கொண்டு சிரித்தான். "எனக்கு தெரியும்டி நீ ஒரு பயந்தாங்கொழின்னு,
கடவுளாக பார்த்து நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டாரு. என் கூட தூங்க மாட்டேன்னு சொன்னில்ல, இனிமேல் நீ என் கூட தான் தூங்கணும் என்று மனதிற்குள்ளேயே நினைத்து சிரித்தான். அவளும் எதுவும் பேசாமல் அவன் பக்கத்தில் படுத்தாள். பிரபுவுக்கு ஹேமா அவனை கட்டி பிடித்தது ஞாபகம் வந்தது. ஐயோ, இப்போ எனக்கு இவ்வளோ கட்டி பிடிக்கணும் போல இருக்கே, என்ன செய்கிறது என்று யோசித்தான். ஹே, பக்கத்தில் வாடி என்றான். ரொம்ப தான் ஆசை, முடியாது போடா என்றாள் அவள். நைட்டில் தான் பேய் வாக்கிங் போகுமா, நீ வேற கட்டில் ஓரத்தில் படுத்திருக்க, கட்டிலுக்கு கீழே தான் பேய் வந்து தங்கும் என்று அவளை பயமுறுத்தினான். அவன் பயமுறுத்திய உடனேயே ஹேமாவுக்கு பயத்தில் கண்ணெல்லாம் கலங்க தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அவன் பக்கத்தில் சென்றாள். என் பக்கம் திரும்பி படுறி என்றான். அவளும் பயத்தில் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டாள். ரொம்ப பயமாக இருந்தா என்னைய கட்டி பிடிச்சிக்கோ, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன், ஆபத்துக்கு உதவுறவன் தான் மனுஷன் என்று நல்லவன் போல வீரவசனம் பேசினான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ தான் என் பக்கத்தில் இருக்கில்ல, அப்புறம் என்ன என்றாள் ஹேமா. திடீரென காற்றில் ஜன்னல் படார் என்று அடித்தது. ஒரு நிமிடம் திக்கென்று ஆகிவிட்டது ஹேமாவுக்கு. பிரபுவே அந்த சத்தத்தில் பயந்து போய்விட்டான். ஹேமா பிரபுவின் சட்டையை பிடித்து பயத்தில் இழுத்தாள். அவனும் அருகில் நெருங்கி வந்தான். அவனை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாள். அப்பாடா, உன்னை கட்டி பிடிக்க எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது. அவன் கல்யாணம் பண்ணி என்னென்னமோ பண்ணுறான், ஆனால் என்னால் கட்டி கூட பிடிக்க முடியலை என்று மனதிற்குள் நினைத்தான். சில்லென்று வரும் ஜன்னல் காற்றில் குளிரில் நடுங்கியபடி ஹேமாவை அணைத்து கொண்டிருந்தான். டே, ரொம்ப குளிருது என்றாள் ஹேமா. நீ தப்பாக நினைக்கலனா நான் உன்னோட குளிருக்கு ஒரு வழி சொல்லவா என்றான். அவளும் சரி சொல்லு என்றாள். உடனேயே அவன் சட்டையை கலட்டத் தொடங்கினான். ஹே சீ, என்னடா பண்ணுற என்றாள் அவள். கொஞ்சம் இருடி, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டு கலட்டிய சட்டையை தூக்கி எறிந்தான். பிறகு ஹேமாவின் பக்கத்தில் சென்று இப்போ கட்டி பிடிச்சிக்கோ, குளிராது என்றான். அதெல்லாம் முடியாது என்று மறுத்தாள் அவள். மெழுகுவத்தி வெளிச்சம் போல ஒரே ஒரு சின்ன லைட் மட்டும்தான் அந்த ரூமில் எரிந்து கொண்டு இருந்தது. அதில் இருவரின் முகமும் பாதி தெரிந்தும் பாதி தெரியாமலும் இருந்தது. பிரபு ஹேமாவிடம் நெருங்கி சென்றான். அவள் திகைத்து போய் அவன் கண்ணையே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் மூச்சுக்காற்று அவள் முகத்தில் பட்டது. அந்த அளவுக்கு நெருங்கி சென்றான். அவளோ ஏதோ செய்ய போகிறான் என்று எச்சிலை விழுங்கிக் கொண்டே கண்களை இறுக்கி மூடிக்கொண்டாள். அவளை முத்தமிடுவது போல சென்று அவன், இப்போ மட்டும் நீ என்னைய கட்டி பிடிக்கல, நான் இப்போ எப்படி வந்தேனோ அதே மாதிரி பேய் வந்து உன்னைய பயமுறுத்தும் என்றான் அவன். சட்டென அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். அவள் அருகில் சென்ற உடனேயே உணர்ச்சி நரம்புகள் பொங்கி எழுந்தன. இருப்பினும் அவள் அனுமதியின்றி அவளை தொடக்கூடாது என்று அவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டான். அவனை கட்டிப்பிடித்த அவளுக்கு அவனுடைய உடல் சூடு குளிரை போக்கியது. அவனை கட்டிப்பிடித்தவாறே தூங்கிவிட்டாள். அவன் மட்டும் தூங்காமல் அவள் அலையில் சொக்கிப்போய் அவளை பார்த்து கொண்டு இருந்தான். அவள் உதட்டை ஏக்கத்தோடு பார்த்தான். எப்படி உன்னோட மனசு மாறும், உனக்காக 7 வருஷம் காத்திருந்தேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் காக்க வைக்கிறியே, நியாயமா என்றான். பிறகு அவனே சமாதானமாகி கொண்டான். என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான், இத்தனை வருஷம் காத்திருந்த எனக்கு நீ மனசு மாறுற வரைக்கும் காத்திருக்க தெரியாதா என்று நினைத்து கொண்டான். பிறகு ஒரு போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டு அவளும் போர்த்தி கொண்டு உறங்கினான். காலையில் ஹேமாவுக்கு முன் பிரபு எழுந்து ஹேமாவுக்கும் சேர்த்து டீ போட்டு கொண்டு சென்றான். டீயை வாங்கி கொண்ட ஹேமா தேங்க்ஸ் என்றாள். சரி சரி, அது இருக்கட்டும், போட்டியில் தோத்தா நான் சொல்கிறத செய்கிறேன்னு சொன்னியே, எப்போ செய்வ என்றான். சரி சொல்லு, என்ன செய்யணும் என்றாள் ஹேமா. பிரபு அவளை ரொமான்டிக் பார்வை பார்த்து கொண்டே சிரித்தான். டேய், அவ்வளோதான், உன்னை கொன்றுவேன், முத்தங்குடு கட்டிப்பிடின்னெல்லாம் சொல்லாத, நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்றாள். சாச்சா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கணும் என்றான். இதை கேட்ட ஹேமாவும் அவ்வளோதானா, ஓகே, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்றாள். அவனும் மட்டன் பிரியாணி, இறால் 65 வேணும் என்றான். ஆஹா சூப்பர், ஆனால் அதுக்கான பொருள் எல்லாம் வாங்கணுமே என்றாள் அவள். சரிவா, பக்கத்தில் தானே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே எல்லாமே கிடைக்கும், நம்ம அங்கே போய் வாங்கிட்டு வரலாம் என்று அழைத்தான். அவளும் சரி என்று கூறி பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். செல்லும் மொழியெல்லாம் பிரபுவோடு பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டும் சென்றாள். முதல் முறையாக வெளியே செல்கிறோம் என்ற குஷியில் இருந்தான் பிரபு. சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்த உடனேயே உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடி என்றான் பிரபு. நீயும் வா என்று அழைத்தாள் அவள். உன்னை விட்டுட்டு எங்கடி போகிறேன், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியும்,
அதுக்காக இப்படி அன்பு தொல்லையெல்லாம் கொடுக்காதடி என்று வம்பிழுத்தான். ஆமாம் ஆமாம், ரொம்ப லவ் பண்ணுறேன், ஒழுங்காக வாயை மூடிட்டு வாடா என்றாள் ஹேமா. அவள் விளையாட்டுக்காகத்தான் லவ் பண்ணுறேன் என்று கூறினாள். ஆனால் அதை கேட்ட பிரபுவுக்கு உல்லாசமாக இருந்தது. குட்டி போட்ட பூனை போல அவள் பின்னால் சுற்றி கொண்டே திரிந்தான். சிறிது நேரத்திலேயே பசிக்குதுடி பாப்பா, ஒரே அடியா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், இப்போ ஒரு ஜூஸாவது வாங்கி குடிக்கலாம் என்றான் அவன். அவளுக்கும் பசி எடுத்து விட்டது போல சரி என்றாள். அவனும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் கரும்பு ஜூஸ் போடும் இடத்திற்கு அழைத்து சென்றான். 1 கப் ஜூஸே 2 பேர் குடிக்கும் அளவுக்கு இருந்ததால் ஹேமா 1 வாங்கடா போதும் என்றாள். பிரபுவும் ஒரு ஜூஸை வாங்கினான். இந்தாடி, நீ குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு கொடு என்றான். அவளும் வாங்கி குடித்துவிட்டு அவனிடம் கொடுத்தாள். அவன் ஹேமா எங்கு வாய் வைத்து குடித்தாளோ அதே இடத்தில் வாய் வைத்து உறிஞ்சி கொண்டு இருந்தான். இதை பார்த்த ஹேமா அவன் எதற்காக அப்படி செய்கிறான் என்று புரிந்து கொண்டு, நான் வேணா உள்ள எச்சியை துப்பி கொடுக்கட்டுமா என்றாள். பிரபுவும் சிரித்து கொண்டே இந்தா என நீட்டினான். லூசாடா நீ, ஒழுங்கா குடி, காய்கறியையும் மட்டனையும் வாங்கிட்டு கிளம்புவோம் என்றாள். அவனும் விறுவிறுவென ஜூஸை குடித்து முடித்தான். அதன் பின் தேவையான பொருட்களை வாங்கிவிட்டு இருவரும் வீடு திரும்பினர். பாகம் 4 சந்திப்போம். நன்றி.